ஹலோ கைஸ். உத்தரப்பிரதேசத்தில் குர்காப்பூர் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்டில் யாதவ் ஃபேமிலி வந்து வசிச்சுட்டு வராங்க. அவங்க பேசிக்காகவே நல்ல பணக்கார ஃபேமிலி. அந்த ஊரில் யாரை கேட்டாலும் அவங்கள பற்றி சொல்லுவாங்களாம், அவ்வளோ பெரிய பணக்காரங்க. அது ஒரு நாள் யாதவ் வந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய மனைவியான மகேஸ்வரி தான் அவங்க குடும்பத்தை எடுத்து நடத்துகிறாங்க. அவங்களுக்கு 3 பசங்க தான், பொண்ணு கிடையாது. 3 பேரும் பசங்க. ஸோ அவங்க வந்து பணத்துக்கு கஷ்டப்படலை, பட் அந்த பசங்களை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறாங்க. அந்த பசங்களை ஒரு நல்ல முறையில் வளர்க்குறாங்க. ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டுலேயே வேலையை செய்ய சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பையன் வந்து போலீஸாகவும், 2வது பையன் வந்து ஐடி ஃபீல்ட்லேயும், 3வது பையன் வந்து டாக்டராகவும் வேலை பார்க்குறாங்க. அந்த லெவலுக்கு அவங்க வந்து ஸ்டாண்டர்டாக அவங்க ஃபேமிலியை வந்து நடத்திட்டு வராங்க. இப்படி அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்க, ஒரு நாள் அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு நாள் வருது. ஜனவரி 21, 2016 அன்னைக்கு வந்து அவங்க வீட்டில் வேலை பார்த்துட்ருக்க ஒரு அம்மா வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் 3வது பையன் வந்து ஃபேமிலியாக இருக்கான். அவனுடைய ஒய்ஃபு, பையன் வந்து 4 வயசு நிதிஷ்ங்கிற பையன். ஸோ அவங்க வந்து அந்த மாடியில் போய் க்ளீன் பண்ணுறதுக்காக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ரூம் கதவை பார்க்கும்போது லைட்டாக உடைக்கப்பட்ட நிலையில் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நம்ம லைட்டாக தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ அந்த காட்சியை பார்த்த உடனே அப்படியே அவங்க உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அங்கே பிரகாஷ் யாதவ் 3வது பையனாக இருக்க டாக்டர் வந்து இறந்த நிலையில் கிடக்கிறாரு. அதுவும் கொடூரமாக அவருடைய தலையில் எதையோ வச்சு அடித்த நிலையில் கொன்று இருக்காங்க. அப்படியே பார்த்தா அந்த சைடு பார்த்தோன்னா அவருடைய பையனான 4 வயசு பையனும் கொடூரமாக கொலை பண்ணப்பட்டு கிடக்குறாங்க. 2 பேருமே இறந்து கிடக்குறாங்க. ஸோ அவங்க உடனே கீழே வந்து தகவல் சொல்கிறாங்க. ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த கேஸை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்க வீட்டில் மொத்தம் எண்ணிக்கையே நிறைய பேர் இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு ஆள் மட்டும் இறந்துருக்காங்க. அவருடைய பையனும் இறந்துருக்கான். ஸோ யார் பண்ணியிருப்பா? கண்டிப்பாக உள்ள யாருமே சம்மந்தம் இல்லாமல் பண்ண முடியாது. கண்டிப்பாக வீட்டில் யாருக்கோ தொடர்பு கண்டிப்பாக இருந்திருக்கணும். ஸோ இந்த இதை தான் நம்ம இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கேஸ் வந்து ஷாக்கிங்காக இருக்கும். நீங்கள் கேட்டு ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேஸு தான், இப்படியும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேஸு தான் இது. ஸோ வாங்க பார்க்கலாம். மகேஸ்வரி அம்மா அவங்க கணவனை இழந்தபோது கூட அவங்க 3 பசங்களுக்காக மட்டுமே இன்னொரு கல்யாணமோ எதுவுமே பண்ணாமல் அவங்க பசங்களுக்காக மட்டுமே அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. இப்படி இருக்க அவங்க ஃபஸ்ட்டு பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. 2வது பையனுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. இப்படி 3வது பையனுக்கு பொண்ணு தேடணுமே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு. அவங்க வந்து ஒரே வீட்டில் தான் வசிச்சுட்டு வராங்க. சரி, நம்ம 3வது பையனுக்கு நம்ம கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடுறாங்க. அப்படி தேடும்போது அலைன்ஸ் வந்து வர்றதும் போகிறதுமா இருக்குது. ஒன்று பையனுக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கல, பொண்ணுக்கு பிடிச்சா பையனுக்கு பிடிக்கல, இல்லைன்னா ஜாதகம் அது இதுன்னு அப்படி தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்படி இருக்க சிங்கப்பூர்லேருந்து ஒரு அலைன்ஸ் வருது. ஸோ அப்போ வந்து 2 பேர்த்துக்குமே பிடிச்சிருது. அவங்க வந்து பட் சிங்கப்பூர்லேயே செட்டிலாக இருந்து சிங்கப்பூர்லேயே வாழ்ந்தவங்க. அவங்க வந்து ரொம்ப வேறு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்தவங்க. ஸோ அவங்க வந்து பட் 2 பேத்துக்கும் பிடிச்சதுனால வீட்டில் வந்து சம்மதம் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ 2 பேரும் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம். பட் போக போக கூட்டும் குடும்பம்னாலே ஒவ்வொருத்தருக்கும் சில பேருக்கு முரண்பாடு இருக்கும், சில கருத்து வேறுபாடு வரும். பட் கூட்டு குடும்பத்தில் இருக்க அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. பட் அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க கணவன்கிட்ட நம்ம கூட்டு குடும்பத்தில் இருந்தால் எனக்கு வந்து செட் ஆன மாரி தெரில, நம்ம வந்து வெளியே இருந்தால் தான் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கணவன்கிட்ட சொல்கிறாங்க. பட்டு அவர் வந்து டாக்டர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வாய்ப்பே இல்லை, நான் வந்து என்னுடைய அம்மாவை விட்டு தனியாக வரவே மாட்டேன். என்னை சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க, தனியாக இருந்து வளர்த்துருக்காங்க. ஸோ அதனால் வாய்ப்பே இல்லை, அதை மட்டும் நீ பேசாத அப்படின்னு சொல்லி சொல்லி முட்டுக்கட்டை போட்டிருக்காரு. ஸோ பட் இப்படியே போயிட்டு இருந்தாலும் போக போக அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வருது. 2 பேருமே ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நம்ம 2 பேத்துக்கும் செட் ஆகலை, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மாதத்துக்குள்ளேயே அவங்க 2 பேரும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி பிரிஞ்சிடுறாங்க. அவங்க வந்து சிங்கப்பூருக்கு போயிடுறாங்க. இப்படி பிரகாஷோட வாழ்க்கை வந்து இப்படி முடிஞ்சு போயிட்டு அப்படின்னு சொல்லி மகேஸ்வரி வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க.
பட்டு இன்னும் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி பையனுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி, சரி இன்னொரு கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு அலைன்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு 1 இயர் கழிச்சு இன்னொரு அலைன்ஸ் வருது. இங்கேயும் 2 பேத்துக்கும் பிடிச்சிருது. பட் பொண்ணோட அப்பா வந்து கேட்குறாரு, "உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் எதுக்காக ட்ராப் ஆச்சு? என்ன இதனால ஃபெயிலியர் ஆச்சு? எதுக்காக டைவர்ஸ் பண்ணீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு வந்து இவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க, "இப்படி ஃபேமிலி இஷ்யூ தான், கூட்டு குடும்பங்கிறதுனால அவங்க வந்து பிடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையாவே சொல்லிடுறாங்க. ஸோ அந்த தகப்பனுக்கு வந்து பொண்ணோட அப்பாவுக்கு வந்து, சரி கூட்டு குடும்பமா இருந்தா நம்ம பொண்ண வந்து நெறைய பேர் பார்த்துப்பாங்க. ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அவரு சரி நான் வந்து என் பொண்ணை வந்து கட்டி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் சும்மா சாதாரண ஆள் கிடையாது. சிஎம்முக்கு பாதுகாப்பு பிரிவில் இருக்கிற ஒரு ஆள். சிஎம் கூட அதிகமாக பேசுகிற ஒரு ஆள். ஸோ அவரும் ஒரு வெல் செட்டில் ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி. ஸோ இந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ கல்யாணம் பண்ணி 2 பேரும் கொஞ்ச நாள் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. அப்படியே ஒரு 3 வருஷம் கடந்து போகுது. 3 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்குறான். ஸோ 3 வருஷம் கழிச்சு பையன் பிறந்ததுனால அவங்க வந்து அவன் மேலே ரொம்ப அன்பு செலுத்தி ரொம்ப பிரியமா வளர்க்குறாங்க. இப்படியே ஒரு 2, 3 வருஷம் போகுது. அவங்க வந்து வீட்டு மாடி மேலே வந்து தனியா போய் இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஃபேமிலி இஷ்யூனால நாங்க வந்து மேலே இருக்கிறோம். அ நாங்களே தனியா பொங்கி சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டு மாடி மேலே போய் இருக்கிறாங்க. வெளிய போகாம தனி குடித்தனம் போகணுன்னு தான் ஆசை அந்த பொண்ணுக்கு. பட் இருந்தாலும் பிரகாஷ் வந்து விடல. நம்ம வந்து தனியா போ வேண்டாம். என்னுடைய அம்மா விட்டுட்டு என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற மாரி சொன்னதுனால, அவங்க வந்து 1 ஃப்ளோர்ல போய் இருக்கிறாங்க. அப்போ வந்து அர்ச்சனாக்கு ரொம்ப ஃப்ரீடம் கிடைக்கி. பிரகாஷ் வந்து டாக்டர் வேலை பார்க்குறதுனால, அவர் வந்து காலையில 9 மணிக்கு வேலைக்கு போயிருவாராம். ஈவினிங் 5, 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாராம். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த டைம் பீரியட்ல வந்து இவங்க வந்து ஃப்ரீயா தான் இருக்காங்க. அர்ச்சனா வந்து ஃப்ரீயா இருக்கிறதுனால, அவங்க வந்து ஒரே ஃபோன்ல அடிக்டடாவே இருந்திருக்காங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே பேசிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து அவருக்கு தெரிய வருது. அதனால அவர் வந்து கேட்குறாரு, "என்ன இப்படி ஃபோனை யூஸ் பண்றிய?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. "எப்போதும் ஃபோன்லேயே இருக்கியே, பிள்ளைய சரியா கவனிக்க மாட்டேங்க" அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஸோ அப்படி பேசும்போது அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு வருது, போகுது அப்படியே தான் இருக்கு. இப்படியே இவங்க லைஃப் வந்து போயிட்டுருக்க. பிரகாஷோடைய இறுதி நாளும் வருது. ஜனவரி 21, 2016. அன்னைக்கு நைட் வந்து அவர் கொல்லப்படுறாரு. அவருடைய 4 வயசு பையன் உள்பட. ஸோ காலையில வந்து அந்த வேலைக்காரி வந்து மேல பார்த்துட்டு அப்படியே கீழ ஓடி வந்து அவங்க அம்மாகிட்ட சொல்றா. பிரகாஷோட அம்மாகிட்ட சொன்ன உடனே அவங்க வந்து உடனே போலீஸ்க்கு தகவல் குடுக்குறாங்க. அவங்களுடைய 2 பையனுக்கும் தகவல் குடுக்குறாங்க. உடனே என்ன ஆகுது அப்படின்னா, உடனே போலீஸ்காரர்கள் வராங்க. போலீஸ் வந்து அந்த இடத்த வந்து ஃபுல்லா சீல் பண்றாங்க. அங்க உள்ள ஆட்களும் நெறைய பேர் கூடி வந்து என்னாச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அந்த டோர் சத்தம் இன்னொரு டோர் சத்தம் கேட்குது. அப்பதான் அவங்களுக்கு வந்து தெரியுது, இவருடைய ஒய்ஃப் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு. அப்போ அந்த டோர் சத்தத்துல இருந்து யாரு கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அந்த ஃப்ளோர்லயே இருக்கிற 1 ஃப்ளோர்லயே இருக்கிற இன்னொரு ரூம்லேருந்து சவுண்ட் வருது. ஸோ அவங்க வந்து உடனே கதவ தொறந்து பார்க்குறாங்க. அந்த ரூம்லேருந்து அர்ச்சனா வெளிய வராங்க. அவருடைய ஒய்ஃப் வந்து வெளிய வராங்க. வெளிய வந்து ஓடி வந்து பார்க்குறாங்க. எல்லாத்தையும் தள்ளிட்டு உள்ள போய் பார்க்குறாங்க. அவருடைய பையன் வந்து அவளுடைய பையனும் இறந்து போய் கிடக்கான். அப்படி பார்த்த உடனே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. உடனே அங்குள்ள ஆட்கள் வந்து அவங்கள தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. எழுப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அவங்க கதறி கதறி அழுறாங்க. ஸோ இப்படி இருக்க, அவங்க அம்மாக்கு வந்து இவன் மேலேயும் டவுட் ஆகுது. வேற எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த ரூம்ல வந்து கதவுகள் உடைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ள வந்து பொருட்கள் எல்லாமே காணாம போயிருக்கு. முக்கியமா நகைகள் எல்லாமே திருட்டு போயிருக்கு. ஸோ உடனே போலீஸ்காரங்க அந்த இடத்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு ஒருவேள திருடன் தான் வந்து இவங்கள கொன்னுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்காங்க. இப்படி இருக்க மகேஸ்வரி கிட்டயும் கேட்குறாங்க. அதாவது பிரகாஷுடைய அம்மாகிட்டயும் கேட்குறாங்க. உங்களுக்கு யாரு மேல டவுட்டா இருக்கு? அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்க வந்து டைரக்ட்டா அவங்க மனைவி மேல தான் எனக்கு டவுட்டா இருக்கு. அர்ச்சனா மேல தான் எனக்கு டவுட்டா இருக்கு. அவங்க 2 பேத்துக்குள்ள ஏற்கனவே கருத்து வேறுபாடு இருந்து அவங்க எப்போதும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ போலீஸ்காரங்க அர்ச்சனாவ கூப்பிட்டு வந்து கேட்குறாங்க. "என்ன நடந்துச்சு சொல்லுங்க" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க.
கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, "நாங்க எப்போதுமே தனியா தான் படுப்போம். 2 பெட்ரூம் இருக்கு. 2 ரூம்ல தான் தனித்தனியா தான் படுப்போம். எங்க பையன் வந்து அங்க இல்லன்னா இங்க அப்படி மாறி மாறி படுப்பான். அன்னைக்கு வந்து என்னாச்சு அப்படின்னன்னா, சத்தம் கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளிய வந்தேன். அப்போ ஒரு 7 மணி இருக்கும். மத்தவங்க எல்லாருமே மேரேஜ் ஃபங்ஷன் பக்கத்துல நடந்துச்சு. அந்த ஃபங்ஷனுக்காக மத்த எல்லாருமே போயிட்டாங்க. என்னுடைய கணவரும், என்னுடைய பையனும் தான் அந்த ரூம்ல இருந்தாங்க. ஸோ, அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னன்னா, ஒரு சத்தம் கேட்ட உடனே நான் வந்து டோர ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது என்னுடைய கணவர வந்து ஒருத்தன் சுத்தியல்னாலேயே அடிச்சிட்டு இருந்தான். அப்போ அந்த ஷாக்கிங்கில நான் வந்து என்ன பண்ணேன்னா, பயம் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ, உடனே கதவு இந்த டோர் தொறந்து நான் அந்த ரூம் உள்ளேயே லாக் பண்ணிட்டு உள்ளேயே இருந்துட்டேன். என்ன நடந்துன்னே எனக்கு தெரியல சார். அப்படியே பயத்தில நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். எழுந்து கதவ தட்டும்போது தான் நீங்க வாரீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ, இப்படி இவங்க ஸ்டேட்மெண்ட் குடுத்த உடனே அவங்க வந்து போலீஸ்காரங்க கிராஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க. எப்போதுமே ஒருத்தங்க வந்து இப்படி சொல்றாங்க அப்படின்னனா, அவங்க கிரைம் சீன்ல இருந்திருக்காங்க அப்படின்னனா, அவங்க வந்து இவங்க சொல்றபடி உள்ள எல்லாமே நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள அந்த இடத்துக்குள்ள வந்து பார்த்தாலே தெரியும். கிரைம் சீன்ல பார்த்தாலே கண்டுபிடிச்சுருவாங்க. இவங்க சொல்றதுக்கும், உள்ள நடந்திருக்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்ல வேறுபடுதா? இவங்க வந்து சுத்தியல்னால தான் அடிச்சாங்கன்னு சொல்றாங்க. அவங்க தலையில சுத்தியல வச்சு அடிச்ச காயம் இருக்குதா? அப்படின்னு கிராஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ, வேற யாராவது வந்திருந்தா எதுக்கு வந்திருக்கணும்? ஒண்ணு வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். இல்ல அப்படின்னா திருட வந்திருக்கணும். ஏதாவது திருட்டு போயிருக்கா? அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ, இப்படி இவங்க பார்க்கும்போது அங்க திருட்டு போயிருக்கு. இவர் தலையில பலமா அடிபட்டிருக்கு. ஸோ, இத பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒருவேளை இவங்க சொல்றது உண்மையா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டோர வந்து பார்க்குறாங்க. டோர் வந்து உள் பக்கமா உடைக்கப்பட்டிருக்கு. ஒரு ரூம்ல திருடன் வந்திருக்கான் அப்படின்னா, கண்டிப்பா வெளி பக்கத்துல இருந்து தான் உடைச்சிருக்கணும். ஆனா, இந்த டோர பார்க்கும்போது உள் பக்கத்துலேருந்து உடைச்சிருக்கான். யாரு உள் பக்கத்துலேருந்து உடைப்பா? அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ, கீழ வந்து பார்க்குறாங்க. கீழயும் டோர் வந்து உள் பக்கத்துலேருந்து தான் உடைச்சிருக்கு. வெளிய இருந்து உடைச்ச மாதிரி இல்ல. ஸோ, மாடியிலேருந்து ஒரு வேள அவன் வந்திருக்கலாமா? மாடி வழியா அவன் வந்து மேல இறங்கி அப்படி வந்திருக்கலாமா? அப்படின்னு மாடியில போய் பார்க்குறாங்க. மாடியில டோர் உடைக்கப்படல. டோர் வந்து பூட்டுன நிலையில அப்படியே இருக்கு. ஸோ, அவங்களுக்கு வந்து டவுட் வருது. இதில தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு டவுட் வருது. ஸோ, அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மனைவியோட அர்ச்சனாவுடைய ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க ஃபோன் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணி அங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. ஏதாவது நம்பர்ட்ட யார்ட்டயாவது அதிகமா பேசியிருக்காங்களா? ஏன்னா, இவங்க அம்மாவும் இவங்க மேல தான் குற்றம் சொல்லியிருக்காங்க. அவன் மேல தான் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போதும் ஃபோன்லேயே தான் இருப்பான் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால அர்ச்சனாவுடைய மொபைல வந்து ஹிஸ்டரிய ஃபுல்லா செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது, ஒரு நம்பர்ல மட்டும் ரொம்ப அதிகமா அவங்க வந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. எப்போதும் அவங்ககிட்ட தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. லாஸ்ட் அந்த கிரைம் சீன் நடக்கும்போதும், கிரைம் நடக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி அவங்ககிட்ட பேசியிருக்காங்க. ஸோ, என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நம்பர் யார் இது அப்படின்னு பார்க்குறாங்க. அவன் பேரு அஜய் தேவ். அவன் வந்து பிரசோதாபாத் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் இருக்கான். அவன் பக்கத்துல உள்ள ஒரு ஸ்கூல்லேயே டீச்சரா வேலை பார்க்குறான். ஸோ, போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே அவன் ஊருக்கு போய் அவன கூட்டிட்டு வராங்க. விசாரணைக்காக கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து இவங்க 2 பேத்துக்கும் என்ன தொடர்பு? நீங்க யாரு? இவங்களுக்கு சொந்தமா? இல்ல வேற இவங்க கூட படிச்சீங்களா? அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கேள்வியா கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, "ஜஸ்ட் Facebook ஃப்ரெண்டு. நாங்க வந்து வேற எதுலயும் பெருசா பேசுறதில்ல. Facebookல பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல ஃபோன் நம்பர வந்து வாங்கிக்கிட்டு ஃபோன்ல பேசணும். மத்தபடி எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல." அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. பட் இவருடைய ஃபோன வந்து ட்ராக் பண்ணி பார்க்கும்போது, இந்த கொலை நடந்த அன்னைக்கு அவர் வந்து இவங்க வீட்டு பக்கத்துல தான் இருந்திருக்காரு. இவங்க வீட்டு பக்கத்து வரைக்கும் சிக்னல் வந்து வந்திருக்கு. ஸோ, இவங்க வந்து கண்டிப்பா இவரு தான் அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ, இவருகிட்ட கொஞ்சம் விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிக்கும்போது அவர் சொல்லிடுறாரு, "ஆமாய்யா, அவர கொன்னது நான் தான்." அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எதுக்கு கொன்ன அப்படிங்கும்போது, அவருடைய மனைவியான அர்ச்சனா தான் கொல்ல சொன்னாங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் திட்டம் போட்டோம். அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப எதுக்குடா அந்த பையன சின்ன பையன கொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து நான் பண்ணல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப யாரு பண்ணியிருப்பா? இத நீங்க லாஸ்ட்டா நான் சொல்றேன். இத கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ, இவன் இப்படி சொல்ல, அர்ச்சனாவையும் உடனே போலீஸ்காரங்க வந்து விசாரணைக்கு கூட்டு வராங்க.
கூட்டு வந்து விசாரிக்கிறாங்க. "எதுக்கு நீங்க இப்படி பண்ணீங்க? எதுக்கு உங்க ஹஸ்பண்ட கொல்ல சொன்னீங்க?" அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, "சார் நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து Facebookல தான் பேச ஆரம்பிச்சோம். அதாவது Facebookல வந்து இவர் வந்து சிஎம் பக்கத்துல நின்னு ஒரு அவார்டு வாங்குனதுக்கு ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. ஒரு சிஎம்முக்கு தெரிஞ்சவர் போல. அப்படிங்கிற முறையில தான் நான் வந்து பேச ஆரம்பிச்சேன். மத்தவங்ககிட்டலாம் நான் அதிகமா பேச மாட்டேன். பட் இவர்கிட்ட ஃப்ரெண்டா தான் ஃபர்ஸ்ட்டு பேச ஆரம்பிச்சேன். அப்படி போக போக அவர் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாரு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாரு. அப்போ வந்து நான் சொன்னேன், எனக்கு ஒரு பையன் இருக்கான். எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு சொன்னேன். பட்டு அந்த டைம்ல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நோ சொன்னேன். அதுக்கப்புறம் போக போக நான் அவருக்கு ஓகே சொல்லிட்டேன் சார். அப்படியே இருக்கும்போது, என்னுடைய கணவன் வந்து இதுக்கு தடையாவே இருந்தாரு. நாங்க 2 பேரும் சேர்றதுக்கு தடையாவே இருந்தாரு. ஸோ, அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அப்பப்போ வெளியூருக்கு போற மாரி கிளம்பி போவேன். என்னுடைய அம்மா வீட்டுக்கு போற மாதிரி போயிட்டு, நாங்க 2 பேரும் தனியா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ, இப்படி இவங்க தனியா இருக்கும்போது தான் இவங்க வந்து ரொம்ப அட்டாச் ஆகி, அப்பந்தான் இவங்க வந்து பிளானே போட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம 2 பேரும் ஒண்ணா கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்னா, பிரகாஷ் வந்து உயிரோட இருக்கக்கூடாது. அப்படிங்கிற ஒரு திட்டத்த தீட்டுறாங்க. ஸோ, அன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா, மத்த எல்லாருமே கல்யாணத்துக்காக வெளிய போயிடுறாங்க. கீழ ஃபங்ஷன் அப்படின்னோனே எல்லாருமே கல்யாணத்துக்காக அவங்க ஃபேமிலியில எல்லாருமே போயிறாங்க. பிரகாஷ் வந்து லேட்டா வந்ததுனால, அவர் வந்து மேரேஜுக்கு போகாம அன்னைக்கு வந்து வீட்லயே இருக்காரு. தனியா இருக்காரு. இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அஜய வர சொல்றான். அஜய் வந்த உடனே அவன் வந்து கீழயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் படுக்க போவாங்க. என்னோட பையனும் அவன் ரூம்ல தான் இருக்கான். அவன் தான் வச்சிட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் கொஞ்சம் தூங்கட்டும். தூங்கும்போது நம்ம வந்து அவன அட்டாக் பண்ணிரலாம். ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. கரெக்ட்டா ஒரு 8 மணி வாக்குல அவங்க வந்து தூங்க போறாங்க. ஸோ அந்த டைம்ல கதவு லாக் ஆகி இருந்திருக்கு. ஸோ இவ வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, டோர் எல்லாத்தையும் தொறந்து அவனுக்கு குடுக்குறா. அவன் வந்து நேராவே ரூமுக்கு பக்கத்துல வந்துடுறான். வந்து கதவ ஒய்ஃப வச்சு தட்ட சொல்றான். தட்டுனோனே இவ வந்து தட்டி கூப்பிடுறா. "என்னங்க, என்னங்க?" அப்படிங்கிற மாரி கூப்பிடுறா. "பையன ஏன்ட்ட தாங்க" அப்படிங்கிற மாரி கூப்பிட்டுருக்கா. ஸோ இவன் வந்து ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, பிரகாஷ் வந்து டோர தொறந்து விட்டுறான். தொறந்த உடனே இவன் வந்து அஜய் வந்து பக்கத்துலேருந்து சுத்தியல்னாலயும் மண்டையிலேயே அடிக்கிறான். அடிச்சு அந்த இடத்துலயே அவன ஸ்பாட்லயே கீழ விழ வைக்கிறான். அப்படி மாத்தி மாத்தி அடிச்சு கடைசியில அவன கொன்னுடுறான். இப்போ பையன் வந்து தூங்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற இதில அவ வந்து அவன வந்து கொல்ல சொல்லியிருக்கா. பட் பையன் வந்து தூங்காம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு 4 வயசு தான் ஆகுது. இருந்தாலும் அவன் வந்து வெளிய சொல்லிறக்கூடாது. ஏதாவது உளறிறக்கூடாது. நம்ம 2 பேரும் தான் சேர்ந்து இத பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிறக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக அவ என்ன சொல்றா அப்படின்னா, ஒரு தாயா இருந்து இந்த வார்த்தை கண்டிப்பா யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் அவ அப்படியே இச்சைக்காக அவளோட கண்ணு வந்து அங்க மறைக்கப்படுது. அவ என்ன பண்றா அப்படின்னா, அவளுடைய பையனையே அவன்கிட்ட கொல்ல சொல்றா. அப்படி கொன்று நீ வந்து அவன கொலை பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ அவன் வந்து அஜய் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வந்து ஸ்கூல் டீச்சரு. ஸோ என்னால கொலை பண்ண முடியாது சின்ன பசங்கள அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஸோ இவ என்ன பண்றா அப்படின்னா, சரி நீ கொல்லலைன்னா விடு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அவளுடைய பையனையே கழுத்த நெரிச்சு கொலை பண்றான். கழுத்த நெரிச்சு கொலை பண்ணிட்டு அப்படியே பெட்லயே படுக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவ வந்து ரூம்ல போய் லாக் பண்ண சொல்றா. ரூம்ல போய் நான் லாக் பண்ணிட்டு, நீ வந்து எல்லா டோரையும் உடைச்சிரு. உடைச்சிட்டு உள்ள வந்த மாதிரி செட் பண்ணிட்டு வெளிய போயிரு. அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. ஸோ இதுதான் நடந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ வந்து அப்படியே கோர்ட்ல கொண்டு போறாங்க. கோர்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை குடுக்குறாங்க. 14 வருஷம் குடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தாய வந்து கண்டிப்பா தூக்குலயே போட்டுருக்கலாம். இப்படி வந்து யாராவது இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அவங்களுடைய பையனுக்காகவும், அவருடைய வாழ்க்கையே தியாகம் பண்றாங்க. அவன் பையன் அப்படின்னன்னா, அவங்க வாழ்க்கையே தியாகம் பண்ணி அவங்களுக்காகவே வாழ்றவங்க எத்தன பேரண்ட்ஸும் இருக்காங்க. இப்படிப்பட்டவங்க இதில ஒரு சிலர் வந்து இப்படி இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. ஸோ காய்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கேஸ பத்தி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இப்படி வந்து ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து கண்டிப்பா இப்படி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா, வேற ஒருத்தவங்க மேல ஆசை வருது அப்படின்னா, நீங்க வந்து தனியா பிரிஞ்சு போய் அவங்க கூட சேர்ந்து வாழலாமே!
எதுக்கு இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கணும்? ஒருத்தனை கொலை பண்ணிட்டு நான் நான் தனியா போணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. ப்ராப்பரா டைவர்ஸ் வாங்கிட்டு தனியா போயிரலாம். அதுக்காக இப்படி கொடூரமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ பாருங்க அந்த 2 பேரும் ஜெயில்ல தனித்தனியா இருக்காங்க. அவங்களெல்லாம் கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டாலே நல்லது தான். அவங்களலாம் வெளிய விடாம இருந்தாலே இந்த சமுதாயம் நல்லாயிருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த மாதிரி கிரைம் ஸ்டோரிஸ் எல்லாமே வரும். பாய் பாய்.